வராமறா பைத்தக்காரன் இந்த மாதிரி வராம பார்த்தியா ரைட் ஓவர்டேக் மட்டும் பண்ணியிருந்தான் அவ்வளோதான் அவனுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி வந்து ஒரு நிஜா 400 போயிட்டுருக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்கில். ஆன்டிக் கொஞ்சம் வாரம் விட்டிங்கன்னா அந்தால கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துப்பேன் வீடியோவில். ப்ரோ சாரி ப்ரோ ஒன் வே. ஆமாம், ஆனால் ரூல்ஸ் தான் அவனும் ஃபாலோ பண்ணுறது இல்லையா? சரிங்களா, இந்த இடத்த ரோட்டை ஃப்ரிட்ஜு கிடந்த போயில ரோட்டை அகலப்படுத்திருந்தா கூட பரவாயில்ல, கொஞ்சம் நான் யூஸ்ஃபுல்லாக வச்சுருந்துருக்கோம். இந்த இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் வண்டிக்கு வந்து ஏர் ஃபில்ட்ரு மாதிரி தான் போயிட்டுருக்கோம். எங்கடா நம்ம வண்டி டிராவல் குட்டி பையன்னு கேட்டிங்கன்னா அவன் வந்து வீட்டில் இருக்கான். பிகாஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல, வர வர மைலேஜ் வந்து ரொம்ப ட்ராப் ஆகிடுச்சு. நான் வந்து ஏர் ஃபில்ட்ரு மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 9000 கிலோமீட்டருக்கு பிஃபோர் மாற்றினேன்னு நினைக்கிறேன் ஏர் ஃபில்டர். அதுக்கப்புறம் நான் ஏர் ஃபில்டரே மாற்றலை. ஆயிலே ரொம்ப லேட்டாக தான் மாட்டேன், ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல. ஸோ இது ஒரு ரீசன், இதனாலே மைலேஜ் ட்ராப் ஆகிடுச்சு. எனக்கு தெரியும் ஏன் மைலேஜ் ட்ராப் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. என்னோடய மெயின்டெனன்ஸ் சரியாக இல்லாததால தான் என்னோடய வண்டியை பிரச்சனை போன ஒரு ஃபஸ்ட்டு ரீசனு. ஸோ ஐ நவ், பட் அதனால தான் இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏர் ஃபில்ட்ரு வாங்கிட்டு தான் போனேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஏர் ஃபில்ட்ரு இல்லைன்ட்டானுங்க. 2 பஜாஜ் ஷோரூம் வச்சுருந்தானுங்க, 2 பஜாஜ் ஷோரூம்லேயே இல்லைன்ட்டானுங்க, ஏர் ஃபில்ட்ரு ஸ்டாக் இல்லைன்ட்டானுங்க. ஸோ அதனால் இப்போ எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை போயிட்டுருக்கேன். திருவண்ணாமலை போயிட்டு ஏர் ஃபில்ட்ரு வாங்கிட்டு வந்தேன். இங்கே பாருங்களேன் ரோடை பார்த்தீங்களா, கிலோமீட்டருக்கு ஒன்ஸு ஃப்ரிட்ஜு போகிற மாதிரி அங்கங்கே பழந்து வண்டி வச்சுருக்காங்க, அங்கங்கே கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ சார் இங்கே தான் ஒரு ஃப்ரிட்ஜு கட்டானுங்க, அதுக்குள்ளேயே மறுபடியும் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜா? எத்தனை ஃப்ரிட்ஜு? ஏன் ஒரு ஃப்ரிட்ஜு கட்டினா போதா? இதுக்கு முன்னாடியே அந்த ரோடு நல்லா தான்றா இருந்துச்சு. ஸ்லோ ஷெட். இல்லை ஃப்ரிட்ஜு தூக்கி கட்டினாலும் பரவாயில்ல, அதே டிஸ்டன்ஸுக்கு தான் கட்டுறாங்க. இதுக்கு எதுக்கு கட்டுறாங்க? இதா காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தானே 2 ஐ திங்க் வரப்போ ஒரு 5 தாண்டேன்னு நினைக்கிறேன் ஃப்ரிட்ஜு கட்டுற இடத்த. இதோ அங்கே பாருங்கள், நீங்களே பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ட்டு. இது இங்கே ஒரு இடத்த ஒரு ஃப்ரிட்ஜு கட்டுறானுங்க. எப்பட்றா அங்கங்கே ஃப்ரிட்ஜு கட்டுறதுக்கு பதிலாக அந்த ரோட்டை கொஞ்சம் பெருசு பண்ணியிருந்தாலே இன்னும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை நம்ம சொன்னால் லூசு பையன்பாங்க. எதுக்கு நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம் தெரியுங்களா? நம்ம ஏர் ஃபில்டர் வந்து மாற்றத்தை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். நம்ம பைக் சரியான மெயின்டெனன்ஸ் இல்லாததால் மைலேஜ் வந்து பயங்கரமாக ட்ராப் ஆகிடுச்சு. ஐ திங்க் 15 கிலோமீட்டர்ஸ் தான் தருதுன்னு நினைக்கிறேன். நம்மளது வந்து 390cc கூட கிடையாது, 160cc தான். அதுக்கே மைலேஜ் ஏன் பயங்கரமாக ட்ராப் ஆச்சுன்னு தெரியல. என்எஸில் வேறு திருவண்ணாமலை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ஃபைனலாக வேறு வழி இல்லாமல் இப்போ திருவண்ணாமலைக்கு தாங்க போயிட்டுருக்கேன். ஏர் ஃபில்ட்ரு வாங்கிட்டு ப்ளஸ் வந்து நம்ம வைசரில் வந்து நெட்டு ஒன்று வந்து லூஸ் ஆகிடுச்சு. ஐ மீன் லூஸ் ஆகிருந்த காரணம் நான் தான் அதை கொஞ்சம் கோளாறு மாதிரி போட்டு திருகுன்னு திருவிட்டேன். அதனால் அந்த நெட்டு வந்து போயிடுச்சு. ஸோ அதுவும் வாங்கிட்டு வரணும். அது இல்லாமல் நம்ம வயசு வந்து டன்னு ஆட்டே இருக்குது, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. ஸோ அதையும் போய்ட்டு சேர்ந்து வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக தான் இப்போ திருவண்ணாமலை போயிட்டுருக்கோங்க. இந்த விளாகில் என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நம்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு ஏதாச்சும் அக்சசரி ஏதாச்சும் ஸ்பேர் பார்ட்ஸ் வேணும்னா திருவண்ணாமலையிலே இருக்கிற ஒரே ஒரு பஜாஜ் ஷோரூமுக்கு அங்கே என்ன ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்டாலும் கிடைக்கும். நம்ம வண்டியோடது சின்னதாக ஒரு பின் ஸ்பேர் பார்ட்ஸ் கேட்டால் கூட கிடைக்கும். ஆக்சுவலாக நம்ம ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா நம்ம பேக் பிரேக்லேருந்து கேலிபரில் வந்து ஒரே ஒரு தகடு மாதிரி ஒன்று இருக்கும், அது போயிடுச்சு. நானும் எங்கெங்கேயோ சுற்றி பார்த்தேன், செஞ்சு போனேன், சேத்பட் போனேன், எனக்கு தெரிஞ்சு நிறைய பிளேஸ் போய்ட்டு வந்துட்டேன், எங்கேயுமே இல்லைன்ட்டாங்க. ஃபைனலாக நான் வந்து கண்டுபிடிச்சி மாற்றிருந்து பார்த்தீங்கன்னா இங்கே திருவண்ணாமலை தான் வந்தேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களாம் சஜஸ்ட் பண்ணாங்க, திருவண்ணாமலை போப்பா தம்பி, அங்கே எல்லா ஸ்பேரும் கிடைக்கும் வண்டிக்கு, சின்ன நெட்டில் இருந்து எல்லாமே கிடைக்கும்னாங்க. சரி நானும் நம்பிக்கையே இல்லாமல் தான் பட் போனேன். ஆனால் அங்கே என்ன எதிர்பார்த்து நான் என்ன நினச்சிட்டு போனோம் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்துச்சு. நான் கிடைக்காதுன்னு நினச்சேன், பட் அங்கே போய் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸோ அந்த நம்பிக்கையில் தான் போயிட்டுருக்கேங்க. ஸோ நம்பூர் சரௌண்டிங்கில் யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்கள் என்எஸ் பைக் பல்சரில் ஏதாச்சும் பல்சரில் எந்த மாடலாக இருந்தாலும் பரவாயில்ல, அங்கே போனீங்கன்னா உங்களுக்கான அக்சசரி கண்டிப்பாக கிடைக்கும். அங்கங்கெல்லாம் ஃப்ரிட்ஜு கட்டுறீங்களே, இங்கே எத்த ஒரு ரோடை ஒழுங்காக போட்டிருக்கலாம்ல. ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு ஃபுல்லாக பாருங்களேன், ஒரே புளியா மரமாக இருக்கும், கம்மியாக இருக்குல்ல அந்த ரோட்டில். இந்த மாதிரி ரோட்டில் ஓட்டுறப்போ நல்லாயிருக்கும் வண்டி. அப்படியே வீலிங் தூக்கிட்டே ஓட்டலான்னு பார்த்தா இது புது வண்டி. ஸோ அதனால் வீலிங்லாம் தூக்க முடியாது இப்போதைக்கு. பையன் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கான், அதனால் அப்படியே நார்மலாக ஸ்மூத்தாக ஓட்டிகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த மாதிரி ரோடு வந்து நம்ம வீடியோ ஃபஸ்ட்லேருந்து ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தலைமை இண்டிகேட்டரே போடாமல் டப்புன்னு திருப்பிட்டான். பட் இருந்தாலும் நம்ம அவ்வளோ தூரத்தில் வந்தோம். ஸோ பிரச்சனை இல்லை, நமக்கு பிரச்சனை இல்லை, பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி இருக்குமா, யாருன்னா வந்து என்ன பண்ணுறது. ஸோ கீப் ஃபாலோயிங் கவர்மெண்ட் ரூல்ஸ், ரோட் ரூல்ஸ். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஆக்சுவலாக இந்த ரோட்டை பாருங்களேன், சைடில் பிளே மரமாக இருக்கும்ல. இந்த விஷயம் முதல்ல எப்போ பார்த்தோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காஞ்சிபுரம் நான் எம்சிஏ காலேஜ் படிக்கிறப்போ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் தான் போட்டிருப்பேன், அதுவும் மொபைல் கேமராவில் எடுத்து போட்டிருப்பேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் பிளே மரம், இந்த சைடும் பிளே மரம் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஹைவே ரோடு பயங்கர ஜாலியாக இருந்திருக்கும். அந்த வியூ பார்க்கவே பயங்கரமாக இருந்திருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, ரோடு பெருசு பண்ணுறேன்னு சொல்லிட்டு எல்லா மரத்தையும் வெட்டி போட்டாங்க. இப்போ அந்த ரோடை பார்த்தீங்கன்னா ஏதோ பாலைவனத்துக்கு நடுவில் போகிற மாதிரி இருக்குங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நூக்காம்படி தாண்டி போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் கிட்ட நெருங்கிட்டும் நம்ம திருவண்ணாமலையை. ஸோ இன்னும் எனக்கு வந்து ஒரு 6 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, போயிடலாம். தலைவா பார்த்து வாங்கோ, காரு கோட்டுக்கு அண்ணாண்ட போடா. இவ்வளோ அதே இருந்தால் அந்தாண்ட சைடில் வந்துருப்பார் ராஸ் போல். அப்படி பண்ணுறீங்க ஆக்சுவலாக பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே திருவண்ணாமலை அப்படியே அழகாக தெரியுது, பார்க்குறீங்களா? உங்களுக்கு தெரியுதான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. ஆக்சுவலாக திருவண்ணாமலை ஏன் திருவண்ணாமலைன்னு பேர் வந்துச்சு சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா எனக்கே தெரியாது. ஒரு இடம் திருவண்ணாமலை, இந்த மலையோட பேரே மலை திருவண்ணாமலைன்ற வச்சு திருவண்ணாமலைக்கு திருவண்ணாமலை பேர் வந்துச்சா, இல்லை திருவண்ணாமலைன்னு ஊர் இருக்கிற வச்சு இந்த மலைக்கு திருவண்ணாமலைன்னு ஊர் வந்துச்சா? கன்ஃபியூஸாக இருக்குல்ல? எனக்கும் அதே கன்ஃபியூஸாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஊர் சைடில் இருக்கிறீங்க யாருக்குன்னா அதுக்கு பதில் தெரிஞ்சா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கலான்றதாக கேட்குறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கு பார்த்தா நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். திருவண்ணாமலையை பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த ஸ்னோவோடு இருக்குது அங்கெல்லாம் இப்போது. அதனால் கொஞ்சம் பிளராக தான் தெரியும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த சைட்லேருந்து இது வந்து நீங்கள் லைவாக பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் இந்த வியூ. நீங்கள் வந்து கேமராவில் பார்க்குறதையால் இப்படி இருக்குது. ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். யாரெல்லாம் திருவண்ணாமலைக்கு வரலையோ கண்டிப்பாக மஸ்ட் வந்து பாருங்கள். ஹாய், அவன் பூந்து போயிட்டான். அந்த மாதிரி நம்மளும் போகலாம் தான் நினச்சோம். பட் ஆப்போசிட்டில் வண்டி வந்துட்டுருக்கு. ஸோ நம்மக்கிட்ட வேகத்தோட வேகம் முக்கியம் குமாரே, இந்த டைலாக் தான். ஸ்பீட் லாரி வருதுங்க. இப்போ நான் ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தா, இந்த லாரிக்காரனை ஓவர்டேக் பண்ணலான்னு பார்த்தா இன்னொரு லாரிக்காரன் வரேன். என்னடா லாரிக்காரங்க கூட்டு சங்கம் சேர்றீங்களா? சகப்பானா சங்கம் இருக்கணும் போகுமா? ஆனால் நம்ம வண்டி இல்லை. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பக்குவமாகவே ஓட்டுவோம். கேஷ் ஆக்சுவலாக இது எந்த ரோடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் திருவண்ணாமலையோட 4 ரோட் பைபாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 4 பைபாஸ் ரோடு இங்கே தான் பிரியும். இப்படி போனால் இப்படி ஒரு ரோடு, இப்படி ஒரு ரோடு, இப்படி ஒரு ரோடு, இப்படி ஒரு ரோடு. இப்படி போனால் சிட்டி உள்ளே போகலாம், இப்படி போனால் ஜிஎஸ்டிக்கு போகலாம், இப்படி போனால் நம்ம சென்னை பெங்களூர் அந்த மாதிரி போகலாம், இப்படி போனால் நம்ம மலையனூர் போகலாம். ஸோ இதுதான் 4 மோடு. ஸோ இதுதான் சொல்லுவாங்க திருவண்ணாமலையில் 4 ரோடு ஹைவேன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அது எனக்கு தெரியல. ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோமா, மழை தெரியுதா கிட்ட? அப்போ நம்ம திருவண்ணாமலை வந்துட்டோம். இப்போ ஸ்ட்ரைட்டாக பஜாஜ் ஷோரூம் போகிறோம். சட்டையை பூச்சேடா எங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும்னு ஆசைப்படுவேன். பட் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஸோ நம்ம டீசெண்டாக மரியாதை தான் போய் கேட்கணும். ப்ரோ இந்த மாதிரி அந்த என் வண்டிக்கு ஹேர் ஃபில்டர் வேணும் ப்ரோ, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு தான் கேட்கணும். அதுக்குன்னு ஓசியில் கொடுப்பான்னு நினைக்கக்கூடாது. காசு கொடுத்தா தான் ஹேர் ஃபில்டர் கொடுப்போம். ஷோரூம் நிறைய போகலாமா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே சிக்னல்லாம் போட்டிருக்காங்க, பட் ஒர்க் ஆகுதா தான் தெரில. ஒர்க் ஆகுதுரா, நின்றுருக்கேங்கடா. எப்பட்றா பாடுறா. ஆக்சுவலாக போன டைம் வர பார்த்தீங்கன்னா சிக்னல் ஒர்க் ஆகலை, இப்போ ஒர்க் ஆகுது. ஆஃப்டர் லாங் டைம், ரொம்ப நாள் கழிச்சு நான் வரேங்க திருவண்ணாமலைக்கு சிட்டி உள்ள. தெரியாதா? மறந்துச்சுரா. ரொம்ப நாள் கழிச்சு வரேன்டா நான் திருவண்ணாமலைக்கு. எனக்கு சுத்தமாக ஞாபகமே இல்லை. சென்னை போய் ரொம்ப நாள் ஆச்சுல, ரொம்ப நாள் கழிச்சு சென்னை ஃபீல் வர வச்சுட்டாங்க திருவண்ணாமலையில். எப்படின்னு கேட்குறீங்களா? அந்த டிராஃபிக்கில் சிக்னலில் நிற்கிறப்ப தான். நம்ம சென்னையில் தான் சிக்னலில் நின்று போவோம். ஸோ மெமரிஸ்லாம் ஞாபகம் வருது. சென்னையில் நம்ம பண்ண அட்டகாசங்கள். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறது தெரியும். நம்ம சென்னை டிராஃபிக் சீரிஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம். அது ஸ்டார்ட் பண்ண வேகத்துலேயே க்ளோஸ் பண்ணிட்டோன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம பெருசாக அந்த சீரீஸ் வந்து போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா சம் ரீசன்ஸ் இருக்குது, அதனால் போடலைங்க. அது என்ன ரீசன்ஸ்னு தெரிஞ்சுக்கணுமா? தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம டீச்சர் ஸ்குவாட்லேருந்து கண்டிப்பாக அதுக்கான பதில் எக்ஸ்ப்ளனேஷன் நான் தருவேங்க.
யூ டர்ன் போடு தலைவன் கார் இப்படி போகிறானா இப்படி போகிறானா ஆ இப்படி போகலாமா வா அப்படியே போவான் போ ப்ரோ சாரி ப்ரோ ஒன் வே ஆமாம் ஆனால் ரூல்ஸ் தான் எவனும் ஃபாலோ பண்ணுறது இல்லையா ஆக்சுவலாக இது எந்த ரோடுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் திருவண்ணாமலை பெரிய கோயிலுக்கு போகிற ரோடுங்க இது ஒரே ரோடு தான் இது ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா அப்படியே திருவண்ணாமலை பெரிய கோயில் வந்துடும் ஜிஹெச் வந்து அந்த சைடு போகணும் பழைய ஜிஹெச்க்கு வந்து இந்த சைடில் போகணும் நாங்கள் பழைய ஜிஹெச் இங்கே தான் போகணுங்க ஐயோ என்னயா ஓட்டுற போயா ஐயோ அங்கே பார்த்தீங்களா மலை வீடு கட்டி வச்சுருக்கேங்க ப்ரோ வெயிட் ப்ரோ ஒய் அவுட்ஸண்ட் அங்கே பார்த்தீங்களா அந்த காரில் நம்பர் பிளேட் சரியாக இல்லை ஏன்னா போலீஸ்காரன் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபைன் போட்டுருவாங்க என்னடா அதுதான் பார்த்துட்ருக்கேன் எங்கள் பற்றி மேலே வீடு கட்டிருக்கேன் செம்மையாக இருக்குல்ல மேலே எனக்கு ஒரு ஃப்ளாட் ஒன்று வாங்கி கொடுங்க நானும் வீடு கட்டிக்கிறேன் நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு வியூ ரோட்டில் போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கும் என்னடா கோயிலுக்கு பேக் சைடில் இருக்கும் நானும் ஒரு நாளாச்சும் இந்த கோயிலில் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்குன்னு பார்க்குறேன் பாதி வரைக்கும் தானே இது வரைக்கும் இந்த கோயில் உள்ள போயிருக்கேன் ஃபுல்லாக போனதே இல்லைடா நான் நம்ம திருவண்ணாமலை இருந்துட்டு நம்மளே கோயில் இன்னும் ஃபுல்லாக சுத்தமாக இருக்கோம் பார்த்தியா அங்கே நிற்கிறோம்டா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம வந்துட்டு பஜாஜ் ஷோரூம்ன்ற ஆக்சுவலாக இங்கே தான் ஸ்பேர்லாம் சர்வ் பண்ணுவாங்க இங்கே தான் கேட்கும் நம்ம வண்டிக்கான ஆக்சஸரி எது கேட்டாலும் இங்கே தான் கிடைக்கும் எக்ஸ்கியூஸ் மீ NS 160 BS6 மாடலுக்கு ஏர் ஃபில்டர் வேணும் NS 160 ஆமாம் BS6 ஆக்சுவலாக உள்ள போய் எதிர்த்து சொல்லிட்டு போயிருக்காங்க பண்ணிக்கோங்க நான் ரெண்டு வேணும் ப்ரோ கிளட்ச் வயரா என்ன கிளட்ச் வயரா அது நெட் இது ஏர் ஃபில்டரா இது ஏர் ஃபில்டர் அப்ப இது ஒன்னு சின்னதா எடுத்தாங்க அது என்னது இதா எதை குத்தாங்க அந்த சின்னதா எடுத்தாங்க இந்த நெட் எடுத்தாங்க இது ஏர் ஃபில்டர் ஒரிஜினலா ஆமா NS தானே ஆமா இருக்கும் ஆக்சுவலாக ஃபைனலாக பில் போட்டு கொடுத்துட்டாங்க ஜிஎஸ்டி போட்டிருப்பாங்களே இதுக்கு ஜிஎஸ்டி அமௌண்ட்டுங்க எங்கே பார்த்தீங்களா 21 ரூபீஸ் 2022 பண்ணி மேனுஃபேக்சர் 2022 பண்ண லாஸ்ட் மந்த் எடிட் பண்ணி மேனுஃபேக்சரிங் நம்பர் ஆமாம் போன வருஷம் மேக்ஸ் பண்ணது இங்கே பார்த்தீங்களா ஜிஎஸ்டி பில்லாம் போட்டிருக்காங்க ஜிஎஸ்டி ஹவு மச் 21 ரூபீஸ் ஜிஎஸ்டி காஸ்ட்டாண்டாப்பா 21 ரூபா ஜிஎஸ்டியாக இங்கே பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி வந்து ஒரு நிஜா 400 போயிட்டுருக்கு ஸ்போர்ட்ஸ் பைக்கில் ஆண்டி கொஞ்சம் வாரம் விட்டிங்கன்னா அந்தாலும் கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்துப்பேன் வீடியோவில் இங்கே பார்த்தா தாத்தா இப்படியும் போக விட மாட்டுறாரு இப்படியும் விட மாட்டுறாரு ஏன் தாத்தா இப்படி பண்ணுற பார்த்தியா அவன் மண்டிக்கு ஏற்ற மாதிரி ஹெல்மெட் பச்சை கலர்லேயே வாங்கி வச்சுருக்கான் பார்த்தியா இப்போதான் மண் ரோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க இவ்வளோ நேரமாக ஸ்மூத் ரோட்லேயே ஓட்டிகிட்டு இருந்தோமா ஸோ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் போயிட்டு இருந்துச்சு ஏன்னா ஸ்மூத்தாகவே போதே நினச்சா பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இதுக்கப்புறம் மண் டஸ்ட்டு அதெல்லாம் முன்னாடி ப்ளீஸ் யூஸிங் ஹெல்மெட்ஸ் ஹைவேயில் போட்டுறீங்களோ இல்லையோ இப்போ இந்த மாதிரி ஆஃப் ரோட்டில் ஓட்டுறப்போ கண்டிப்பாக ஹெல்மெட் தேவைப்படும்னு நினைக்கிறேன் ஏன்னா தலையில் இருக்கிற மண் எல்லாமே நெக்ஸ்ட் அப்புறம் நம்ம கண்ணும் உள்ளதாக இருக்குது ஸோ அதனால் ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள் இதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க என்னடா இதுக்கே ஹெல்மெட் போடணுமோ இல்லையோ இந்த மாதிரி ஆஃப் ரோடிங்கில் அவசியமாக ஹெல்மெட் தேவைப்படும் போல் இந்த மாதிரி மண் ரோட்டில் ஹெல்மெட் கண்டிப்பாக தேவைப்படும்